وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. فابتغوا عند الله الرزق واعبدوه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபு தௌஹீதுடைய இன்னொரு வகுப்பின் கீழ் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் முன் ஒரு சிறிய அறிவிப்பு நம் புறத்திலிருந்து. எப்படி அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய இஹ்லாஸான நீயத்தில் ஏற்பட்ட எண்ணங்களின் செயல் ரீதிய வழிபாடாக பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த அமர்வுகள் பயான் வகுப்புகள் நடந்து வருது. இதன் மூலமாக எப்படி ஆண்களாகிய நாம பயனடைகிறோமோ அதே போன்று அல்லாஹுடைய நாட்டத்தினாலும் நம்முடைய சில முயற்சியின் அல்லாஹ் அளித்த வெளிப்பாட்டினாலும் அல்லாஹுடைய கிருபையினால் அஷரத்துலகைக்கு பிறகு பெண்களுக்கான அமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. இன்னைக்கு முதல் நாளாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துகிட்டு பயனடைந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அறிவிப்பு பிளஸ் வேண்டுகோளும் கூட, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு பெண்களுக்கான பயான் வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் வகுப்பு நேரங்கள் மாறும் பொழுது அதற்கான அறிவிப்புகளும் இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது தெரிவிக்கப்படும். தற்போது வேண்டுகோள், இன்னைக்கு எந்தெந்த நபர்கள் வீட்டில் உள்ள பெண்கள் அனுப்பினீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கண்டிப்பாக காண கொடுப்பான், நிறைய பர்க்கத்துகளை கண்டிப்பாக கொடுப்பான். இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒத்துழைப்பு அதிகமாக தருமாறும். யாருக்கு இந்த நியூஸ் தெரியலையோ இன்ஷா அல்லாஹ் தெரிந்துகிட்டு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து நம்முடைய பெண்களுக்கும் நாம பெறுகின்ற இந்த இல்மின் சுவைகளை அவங்களையும் அடை செய்வோமாக இன்ஷா அல்லாஹ். இந்த அறிவிப்போடு நம்முடைய வகுப்புக்குள்ள போலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வணக்க வழிபாடுகளில் ஏற்படுகின்ற ஷிர்க்குகள் சம்பந்தமாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதுல எந்தெந்த வகைகள் மூலமாக ஷிர்க் வருது? ஷிர்க் அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம செய்யக்கூடிய ஷிர்க். மறுபடியும் நினைவூட்டுறது சரியா இருக்கும்னு பார்க்கிறேன். இந்த கிதாபு தௌஹீத் முழுக்க முழுக்க உலூஹியா என்ற அடிப்படையில், உலூஹியா அப்படின்னா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், அந்த அடிப்படையில் ஏற்படுகின்ற ஷிர்க்குகளை வெளிப்படுத்தக்கூடிய அழகான புத்தகமாக நமக்கு இந்த கிதாபு தௌஹீத் இருக்கு. அந்த உலூஹியா சம்பந்தமாக மனித வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சு தெரியாம ஏற்படுகின்ற ஷிர்க்குகள் நமக்கு இங்க இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த வகுப்புகள்ல நாம் இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு முன் வகுப்புல நம்ம பார்த்த தலைப்பு அல் இஸ்திஆதா பி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பாதுகாவல் தேடுறது எப்படி. பாதுகாவல் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிமையா இருக்கிற விஷயங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம கொடுக்கறது ஷிர்காகும். பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த வழியிலையும் நம்ம வாழ்க்கையில ஷிர்க் நுழைஞ்சிடக்கூடாது. இதை பத்தி பார்த்துருந்தோம். அதையே தொடர்ந்து இதனுடைய தொடர்புல உள்ள ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். குறிப்பாங்க பாபு மின ஷிர்க் அன் யஸ்தகீஸ பி கைரில்லாஹ் அவ் யதுஉ கைரஹு. அதாவது எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர்த்து பாதுகாவல் வேறு யாருக்கிட்டையும் கேட்க கூடாதோ, அதே போல ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கவும் கூடாது. இஸ்திஆதா இஸ்திகாசா ரெண்டும் பார்க்கிறதுக்கு கேட்கறதுக்கு சிமிலரான வேர்ட்ஸா இருக்கும். ஆனா அர்த்தங்கள்ல மாறுதல் இருக்கு.
இதுக்கு முன்ன படிச்சது இஸ்திஆதா, அதாவது பாதுகாப்பு கேட்கறது. எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது யா அல்லாஹ். துவா படிச்சோம்ல, ஒரு ஊருக்கு எங்கேயாச்சும் போறீங்கன்னா நபி சொன்னாங்க இந்த துவா ஓதுங்க. அந்த துவா ஓதுனீங்கன்னா திரும்பி நீங்க அங்கிருந்து திரும்புற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அல்லாஹ் பாதுகாப்பான். என்ன துவா அது? ஞாபகம் இருக்கா? துவா ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? ஜி மாஷா அல்லாஹ், அஹ்சன்த், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது எதுக்கு? எனக்கு தீங்கு எதுவுமே வரக்கூடாது யா அல்லாஹ், என்ன பாதுகாத்துரு, எந்த தீங்கும் வராம என்ன பாதுகாத்துரு. இது இஸ்திகாசா. அப்படின்னா எனக்கு ஆபத்துகள் வந்துருச்சு, நான் ஏற்கனவே அந்த ட்ரபிள்ல தான் இருக்கேன், அந்த தீங்கு என்கிட்ட இப்ப இருக்குது, ஒரு கெட்ட இடங்கள மாட்டிக்கிட்டுங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறியா, அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த தீமையை, இந்த தீங்கு, இந்த கெடுதல், இந்த துன்பத்தை தூரமாக்கிறியா அல்லாஹ், இல்லாம கேட்கிறோம்ல. ஒண்ணு ஆபத்துகள் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு தேடுறது, இன்னொன்னு வந்த பிறகு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கறது. யா அல்லாஹ் இதை இங்கிருந்து கொண்டு போய். அல்லாஹ் அழகா சொல்லி கொடுப்பான் குர்ஆன்லயும் கூட. போர் சமயங்கள்ல சஹாபாக்கள் காஃபிர்களுடைய எண்ணிக்கையை கண்டு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அப்ப அந்த பயத்துல அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிருப்பாங்க, யா அல்லாஹ் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்து. அல்லாஹ் அதை இந்த வார்த்தை கொண்டு குர்ஆன்ல வெளிப்படுத்துவான். இஸ்தகீது, அந்த இஸ்திகாசாவுடைய ஃபெயில்ல அல்லாஹ் பயன்படுத்துவான். புரிஞ்சுக்கணும், ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்கணும்னாலும் அது ஒண்ணுதான் வழி, அவங்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அதே போல எனக்கு தீங்கு ஏதாச்சும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஏற்பட்ட பிறகும் நாம அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் அந்த தீங்குகள் நீங்க உதவியும் கேட்கணும். அல்லாஹ்வை தவிர்த்து நாம யாருக்கிட்ட உதவி கேட்டாலும் அது நமக்கு ஷிர்காதான் ஆகும். இது நல்லபடியா புரிஞ்சுக்கணும், குழம்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு சில உதவிகள் நான் உங்களுக்கு பண்ணுவேன், நீங்க எனக்கு பண்ணுவீங்க. இப்ப தாகமா இருக்கு, தண்ணி என் பக்கத்துல இல்ல, கொடுங்கன்னா கொடுக்க போறீங்க தண்ணி என்கிட்ட. இல்ல வெளியே போயிட்டேன், என்னுடைய பொருளை உள்ள வச்சுட்டேன், ஒருத்தர்கிட்ட சொல்லி கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்க போறீங்க. இது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணக்கூடிய ஹெல்ப், உதவிகள். இந்த உதவிகள் கேட்க கூடாதுன்னு கிடையாது. எந்த உதவிகளுடைய ஆற்றல் ஒரு மனிதனாக செய்ய முடியுமோ, அவனுக்கு ஆற்றல் இருக்குதோ அதுல உதவிகள் கேட்டுக்கலாம். எந்தெந்த உதவிகள் நாம மனிதர்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னா, அந்த உதவிகளை செய்யறதுக்கு மனித ஆற்றல் போதாது, மனிதனால முடியாது. எக்ஸாம்பிள், எனக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் எனக்கு 10 வருஷமா குழந்தை கொடுக்கல, நான் உங்ககிட்ட போய் கேட்டா, ஏன்னா குழந்தைய கொடுக்கறது உங்க கையில கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கையில வச்சிருக்கான் குழந்தை. யாருக்கு ஆண் குழந்தைய கொடுக்கணும், யாருக்கு பெண் குழந்தைய கொடுக்கணும், யாருக்கு குழந்தை இப்ப கொடுக்கணும், யாருக்கு லேட்டா கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கவே கூடாது, அது அல்லாஹ் கையில இருக்கு. ஆக நாம என்னுடைய சக்திக்குள்ள ஒண்ணு இருக்க நீங்க எங்கிட்ட கேட்கலாம், தப்பில்லை. என்னுடைய சக்திக்கு மீறின விஷயங்கள், இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய ஜுரத்தை நீங்க தூரமாகி கொடுங்க வந்து நிக்கிறது தப்பு. ஏதாச்சும் ஓதி பாருங்க அசத்துனா பிரச்சனை இல்லை, நீங்க தான் தூரமாக்கணும் நிக்கிறது, அது ஷிர்க். ஆக நமக்கு ஏற்படுகின்ற தீங்குகள் நீங்கிறதுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் அழைக்கணும், அவனை விட்டு நாம யாரையும் அழைக்க கூடாது. இது எந்த நிலைமையிலையும் சரி, எப்பவும் சரி. இது சம்பந்தமாக நமக்கு இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா 4 குர்ஆன் ஆயத்துகளை கொடுத்திருக்காங்க, ஒரு ஹதீஸை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக எவ்வளவு முடியுமோ விளக்கமாக சுருக்கமாக பார்த்து முடிக்க முயற்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் வசனமாக இங்கே சொல்லப்படுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக் ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதல் மினல் ஸாலிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்றான், நபியை முன்னோக்கி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா ததுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்க யாரையும் அழைக்க கூடாது. யார் அழைக்க கூடாது? மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக், உங்களுக்கு நன்மைகளையும் செஞ்சிராத, உங்களுக்கு தீமைகளையும் செஞ்சிராத யாரையும் நீங்க அல்லாஹ்வை தவிர அழைக்க கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அல்லாஹ் தான் நம்முடைய நன்மை தீமைகளுக்கான ஒரே இறைவனாக இருக்கான். அவனை விட்டு நமக்கு நன்மைகள் தீமைகள் கொடுக்கிறது யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய நன்மைகள் தீமைகளுக்கு அரசனா இருக்கான். அப்படி அல்லாஹுக்கு தான் ஆற்றல் இருக்கு அப்படின்னா அவனை மட்டும் வணங்கணும், அவனை விட்டு யாரையும் வணங்காதீங்க நபியே அல்லாஹ் நபிக்கு சொல்றான். நபி உம்மத்துடைய முதல் முஸ்லிம்,
அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த, அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் யாரு? அல்லாஹ்வுடைய நபி. எந்த காலத்தில் எந்த ஒரு நபி இருந்தாலும் சரி, அந்த நபி தான் அந்த உம்மத்துடைய முதல் முஸ்லிம். அந்த நபி தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களில் முதலாக இருப்பாங்க. வலிமார்கள் அவங்க தான் முதல் வலி பொதுவா. இப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு நன்மையும் கொடுத்துறாத, தீமையும் செஞ்சிடாத எதையும் நீங்க அழைக்காதீங்க, வணங்காதீங்க, கூப்பிடாதீங்க. அல்லாஹ் பிறகு சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ், வார்த்தைகள் எவ்வளவு கடுமையா இருக்கு பாருங்களேன். அல்லாஹ் சொல்றான் ஃபஇன் ஃபஅல்த, நபியே முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்க யாரையும் வணங்க கூடாது, அழைக்க கூடாது. ஃபஇன் ஃபஅல்த, ஒருவேளை நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை நபியே நீங்களே அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையாவது அழைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன், கண்டிப்பாக நீங்க அப்ப அநியாயம் செஞ்ச மக்கள் ஆயிருவீங்க. அநியாயம் செஞ்சவர்கள் நபி நீங்க ஆயிருவீங்க. அநியாயம் செஞ்ச மக்கள்னா யாரு? அல்லாஹ் இங்க ஷிர்க அநீதம் சொல்லுவான். இதே மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுத்திருப்பான் குர்ஆன்லயே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க்ன்றது மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்யறதுல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சவங்கள்ல நபியே நீங்களும் ஆயிருவீங்க. யாரை பார்த்து சொன்னா அல்லாஹ்? நபியை பார்த்து. எந்த நபிக்கு அல்லாஹ் கிட்ட அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குமோ, எந்த நபியுடைய திக்ருகளை கொண்டு அல்லாஹ் கோபத்தை மறந்து சிபாரிசுக்கான வாய்ப்பை கொடுப்பானோ, மறுமையோட விசாரணை ஆரம்பிப்பானோ, அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்களே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது அழைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அநியாயம் செஞ்ச மக்கள் ஆயிருவீங்க. உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. அல்லாஹ் இதை இந்த இடத்துல மட்டும் இல்ல, பல தரப்பட்ட இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் வேற இடத்துல சொல்லி காண்பிப்பான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க அழைக்க கூடாது. அல்லாஹ் பிறகு சொல்லுவான், ஃபதகூன மினல் முஅzzபீன், அப்படி நீங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது அழைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரா இருக்குது, இல்ல யாரையாவது நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் சொன்னா ஃபதகூன மினல் முஅzzபீன், அப்ப அஸாப் கொடுக்கப்படக்கூடியவர்கள்ல நீங்களும் இருப்பீங்க. அப்ப அஸாப் எப்படி ஷிர்க் பண்ற மத்தவங்களுக்கு அஸாப் இருக்கோ உங்களுக்கும் இருக்கு. நீங்க பண்ணா ஷிர்க் அக்செப்ட் பண்ணிப்ப, இவங்க பண்ண தண்டனை கொடுப்பான்னு கிடையாது. ஷிர்க் யாரு பண்ணாலும் ஷிர்க் தான். அந்த ஷிர்க் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் நரகம் தான் இறுதியானது, முடிவானது. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னா, முஹம்மதே நீங்களே அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தவங்களை அழைச்சாலும் அல்லாஹ் சொன்னா உங்களும் உங்களுடைய பெயரும் நரகவாசிகள்ல ஆயிரும். அல்லாஹ் அது இதே மாதிரி வசனங்கள்ல வேற சொல்லும் பொழுது சொல்லி காண்பிப்பான், வலகத் ஊஹிய இலைக் வ இலல் லதீன மின் கப்லிக், அல்லாஹ் சொல்லுவான், நபியே முஹம்மதே உங்களுக்கு வஹி வர்றது போலவே உங்களுக்கு முன் உள்ள மக்கள் வஹி வந்துச்சு. உங்களுக்கும் வஹி கொடுக்கப்படுது, உங்களுக்கு முன் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹிலையும் இதான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ல இன் அஷ்ரக்த ல யஹ்பதன்ன அமலுக், எல்லா நபிக்கும் அல்லாஹ் சொன்னா நீங்க எப்படி நீங்க ஷிர்க் செஞ்சாலும் உங்களுடைய அமல்களா இருந்தாலுமே சரி அது அழிக்கப்படும், உங்க அமல்கள் அழிஞ்சு போயிடும். யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹ்? இதெல்லாம் கான்செப்ட் புரியுதா? சொல்ற விஷயங்கள் புரியுதா? அல்லாஹ் சாதாரண மக்களுக்கு சொல்ற செய்தி இல்லை இது. எந்த நபி எந்த ரசூலுக்கு அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை இறக்குறானோ அந்த நபியை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீங்களே ஷிர்க் பண்ணாலும் அது பர்மிசிபிள் கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும், என்ன வேணா பண்ணிக்கலான்னு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஷிர்க் பண்ணா உங்க அமலுமே நாசமாயிரும், பாலா போயிரும். அதே போல அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் எப்படிப்பட்ட சூரா அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல மொத்தமே நபிமார்கள் பேர் எத்தனை இருக்கு ஜி? மாஷா அல்லாஹ் 25 நபிமார்கள் பேர் தான் குர்ஆன்ல ஃபுல்லா இருக்கு. அதுல 18 நபிமார்களை பத்தி அல்லாஹ் ஒரே சூறால் சொல்லுவான், அது சூரத்துல் அன்ஆம். சூரா அன்ஆம்ல லைனா எல்லா 18 நபியை பத்தியும் பேசி 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 முடிச்சிட்டு கடைசியாக வரும் பொழுது இல்ல நடுவுல கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது இறுதியில சொல்லி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா, வலவ் அஷ்ரகு, எல்லா நபிமார்களை பத்தி பேசி அல்லாஹ் சொல்றான், வலவ் அஷ்ரகு, இந்த நபிமார்கள் எல்லாருமே ஷிர்க் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் வணங்கி இருப்பாங்கல்ல,
நார்மலா என்னுடைய அமல் உங்களுடைய அமல் கொஞ்சம் ஒத்து போகலாம், என்னை விட அதிகமா நீங்க பண்ணிருக்கலாம், உங்களோட அதிகமா நான் பண்ணிருக்கலாம். ஆனா நம்முடைய அமல் சஹாபாக்கள் ஒத்தே போகாது, அவங்களது எங்கேயோ இருக்கும். சஹாபாக்களுடைய அமல் நபியோட அமல் ஒத்து போகாது. நபீது சுப்ஹானல்லாஹ், நபீது வானத்துல இருக்கும், எல்லாரும் பூமியில கிடக்கும் அமல்கள் பார்க்கும் பொழுது. இந்த அளவுக்கு நபிமார்களுடைய அமல்கள் அவ்வளவு அதிகமா இருக்கும் எல்லா காலத்திலையும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம யோசிக்கவும் நபிமார்களை பத்தி நிறைய படிச்சிருப்போம். நாம எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி பொறுமை காத்தாங்க, எப்படி அல்லாஹ்வுக்காக அமைதியா இருந்தாங்க எல்லா இடங்கள்லையும். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை முழுக்க செய்யப்பட்ட அமல்களை பத்தி அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு பாதி லைன்ல முடிச்சிட்டான். ஹபீத் அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவங்க அமல் செஞ்ச எல்லாமுமே நாசமாயிரும். எப்ப அவங்க ஷிர்க் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஷிர்க் பண்றது நபி இல்ல மத்தவங்கன்னு கிடையாது, முஸ்லிம் காஃபிர்னு கிடையாது. ஷிர்க் யாரு பண்ணாலும் ஷிர்க் தான். இந்த உலகத்துல வேணா அப்துல்லா ஆமினாவா முஸ்லிம் பான்னு புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் கிட்ட அப்துல்லா ஆமினா பேர் இருந்து முஸ்லிம்கள் சர்டிஃபைடு கிடையாது. யாருடைய உள்ளத்துல உண்மையிலேயே இஸ்லாம் புகுந்திருக்கோ, குர்ஆன் சுன்னா வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவங்க தான் உண்மையான முஸ்லிம். சரி, இங்க இப்ப நம்ம அதிகமா சுன்னான்னு வார்த்தையை பயன்படுத்துவோம் தெரியுமா? அஹ்லு சுன்னா, குர்ஆன் சுன்னா, ஹதீஸும் வார்த்தையை பயன்படுத்துவோம். ஹதீஸும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல ஒண்ணு, சுன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்ல ஒண்ணு. ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு சுன்னாவுக்கும் ஹதீஸுக்கும். யாருக்காச்சும் தெரியுமா? சுன்னாவுக்கும் ஹதீஸுக்கும் வேறுபாடு இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஹதீஸ் சுன்னா கிடையாது, சுன்னாக்கும் ஹதீஸுக்கும் வேறுபாடு இருக்கு. சொல்ல முடியுமா? தெரிஞ்சா? சுன்னானா செயல்படுத்தி காட்டுறது, ஹதீஸ்னா செய்தி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனக்குமுல்லாஹ். அப்ப ஹதீஸ்னா செய்தி, சுன்னஹனா செயல்படுத்தி காட்டுறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல புரிதல். அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்ம இதுல புரிஞ்சிக்கணும், மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஹதீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமுமே ஹதீஸ். நபி சொன்னது, செஞ்சது, அங்கீகரிச்சது, சஹீஹானது, தஈஃபானது, முன்கர், மௌது எல்லாமுமே ஹதீஸ். அதனாலேயே சொல்றோம்ல, தஈஃபான ஹதீஸ் இது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இது, முன்கர் ஹதீஸ் இது. அப்ப ஹதீஸ் எல்லாமே அடங்கி இருக்கும். சுன்னாஹ்னா அப்படி கிடையாது, வெறும் சஹீஹான ஹதீஸ்கள் மட்டுமே சுன்னா. சுன்னாஹ்னு அடையாளப்படுத்தும் பொழுது சஹீஹான ஹதீஸ்கள் மட்டுமே இருக்கும். ஹதீஸ்னு வெறுமென்று சொல்லும் பொழுது எல்லா ஹதீஸ்களும் உள்ள வந்துடும். அதனாலதான் எங்கேயுமே நம்ம கொள்கையை விவரிக்கும் பொழுது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்லுவோம் இல்ல, அதிகமாக அஹ்லுல் ஹதீஸ். இதுக்கும் இலக்கம் ஒண்ணுதான், இதனுடைய டெஃபினிஷன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜ் என்ன? அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னானா என்ன? சஹீஹான ஹதீஸ்களுடைய செய்திகளை பின்பற்றக்கூடியவங்க. இது டிஃபரன்ஸ் கிடையாது. பட் வார்த்தை ரீதியாக நுணுக்கங்கள் பார்க்கணும்னா ஹதீஸ் எல்லாமே அடங்கிரும். சுன்னா அப்படின்னா, சுன்னஹனா சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும் அடங்கி இருக்கிறது. அப்ப இங்கே நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நபியின் வாயிலாக எந்த விஷயங்கள் சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அகீதா சம்பந்தமா வெளிப்படுத்தியிருக்கிறானோ அதை அப்படியே ஏற்று நடக்கணும். அந்த அடிப்படையில வாழ்ந்து மறைகிறவங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம், முஃமின், முஹ்சின் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட மறுமையில் எழுப்புவான். இங்க முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொல்லி கொடுத்துட்டான், யாரு தப்பான செயல் செஞ்சாலும், அநியாயம் செஞ்சாலும், ஷிர்க் செஞ்சாலும், நபியா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அப்படியே கிடைச்சிடாது. ஷிர்க் பண்ணா மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்த பிறகு அல்லாஹ் தஆலா இங்க இதையும் நமக்கு வெளிப்படுத்துறான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறான். வ இயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் அதே நபியை பார்த்து பேசும்பொழுது கண்டினியூ பண்றான். வ இயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், நபியே உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு கெட்டதை நாடுறான் அப்படின்னா, ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அதை நீக்கக்கூடிய, அப்புறப்படுத்தக்கூடிய சக்தி அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு ஏற்படுகின்ற கெடுதலை தள்ளி வைக்கவும் முடியாது. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுவான்,
அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு கெட்டதை தொட வைக்கணும் அப்படின்னா அந்த தொட வைக்கப்பட்ட கெட்டதை தள்ளி போடுறதுக்கு அல்லாஹ் தவிர வேறு யாராலையும் முடியாது. இங்க அல்லாஹ் தாலா நபிக்கு சொல்றான், நபியே உங்களாலேயே உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை தள்ளி போட முடியாது. இன்னைக்கு மக்கள் போய் கேட்கறாங்கல்ல கபர் தர்கால, எனக்கு ஏற்பட்ட கெடுதல் இப்படி இருக்கு, நீக்கிருங்க நீக்கிருங்க நீக்கிருங்க. அல்லாஹ் நபிக்கே சொல்லிட்டான், நபியே உங்களுக்கே ஒரு கெட்டது வந்தாலும் அந்த கெட்டதை உங்களாலேயே தள்ளி போட முடியாது. அப்ப நாம நபியுடைய கபர் கிட்ட போய் கேட்டாலுமே நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா நபி அவங்களுக்கு வரக்கூடிய கெட்டதே தள்ளி போட ஆற்றல் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நபி கிட்ட நாம போய் கேட்கறது என்ன ஆக போகுது? பாயிண்ட் புரியுதா? அப்ப நபி கிட்டே கேட்க முடியாது அப்படின்னா இங்க மத்த கபர்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நஊது பில்லாஹ் மின் தாலிக். ஷைத்தான் நமக்கு இந்த அளவுக்கு இதை அழகுபடுத்தி காமிச்சிட்டா அதுதான் இன்னைக்கு முஸ்லிமுடைய அடையாளமாக பார்க்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். இங்கே அல்லாஹ் சொல்லிட்டா நபியை பார்த்து, உங்களுக்கு ஒரு கெடுதல் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதலை அல்லாஹ் தவிர யாராலையும் நீக்க முடியாது. நபிக்கே அப்படின்னா புரிஞ்சுக்கணும், யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை பத்தி சொன்ன பிறகு இங்க இதுவும் புரிஞ்சுக்கணும். இங்க பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, நாங்க கபர்களுக்கு போறது, இந்த தர்கா வழிபாடுகள் பண்றது, வழிமார்களை வணங்குறது எல்லாமே அவங்கள இறைவனாக பார்க்கல. எங்களுக்கு எங்க வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருக்கு. இறந்து கிடக்கிற இந்த வழிமார்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவங்க. நாளைக்கு எங்களை இவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பாங்க. சோ அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாக்கிற ஒரு அம்சத்துல நாங்க இவங்க நெருங்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் கபர்களுடைய வணக்கங்கள் பண்றாங்க. அப்ப இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து இன்னும் அழகா சொல்லி இருப்பான். அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல சொல்லி கொடுப்பான், அஃபமன் ஹக்க அலைஹி கலிமத்துல் அஸாப், யாருக்கு அஸாப் இருக்கு, நரகம் தான் அவருடைய இருப்பிடம் சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு விட்டுச்சோ, இவர் நரகவாசி அப்படின்னு யாருக்கு ஃபிக்ஸ் செய்யப்பட்டு விட்டுச்சோ, அல்லாஹ் சொல்றான், அஃப அன்த துன்கிது மன் ஃபின்னார், அப்படிப்பட்ட நரகவாசிகளை நபியே நீங்க வெளியெடுத்துருவீங்களா? அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், யாருக்கு நரகம் தான் இருப்பிடம்னு முத்திரையிடப்பட்டுருச்சோ அல்லாஹ் கேட்கிறான், அப்படிப்பட்ட நரகவாசி நபியே நீங்க வெளியெடுத்துட முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்விக்கு ஆமா இல்லைன்ற பதில் இல்லை. இங்க அல்லாஹ்வுடைய கேள்வி இங்க முழுமையாக மறுக்குது, நபியே உங்களாலேயே முடியாது. யார? நரகவாசிகளை வெளியே கொண்டு வர. இப்ப நீங்க யோசிக்கலாம், நபி சிபாரிசு பண்ணுவாங்க, நரகவாசிகளை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சிபாரிசு சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த சிபாரிசு இதில் அடங்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க அஹ்லுன் நார் அப்படின்னு குறிப்பிடுறது முஷ்ரிக்குகளை பத்தி. சிபாரிசு செய்யப்படுறது முவஹிதுகள் சம்பந்தமாக. யாருடைய வாழ்க்கையில தௌஹீத் இருந்துச்சோ மவுத் வரைக்கும், தௌஹீதி அடிப்படையில யாருடைய மவுத் இருந்துச்சோ அவங்க வாழ்க்கையில தவறுகள் அதிகமாக இருந்து அல்லாஹ் அவங்களை மன்னிக்க நாடாம தண்டனை கொடுக்க நாடுற நவுதுபில்லா அப்படின்னா அவங்க நரகத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட முவஹிதுகள் நரகத்துல இருக்கும் பொழுது அந்த முவஹிதுகளுக்கு நபி சிபாரிசு பண்ணுவாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய நபியின் சிபாரிசை கொண்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசியாக சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நான் இதுல ஏற்கனவே நரகம்னு ஃபிக்ஸ் செய்யப்பட்டவங்க யாரு? முஷ்ரிக்குகள், காஃபிர், முனாஃபிக்கள். இவங்க நரகத்துக்கு போன பிறகு அல்லாஹ் சொல்ற, நபியே உங்களால நரகத்திலிருந்து இப்படிப்பட்ட மக்கள்ல யாரையும் வெளியே கொண்டு வர முடியாது. இந்த சக்தி அல்லாஹ் தஆலா நபிக்கே கொடுக்கல. அப்ப நபிக்கே கொடுக்கல அப்படின்னா அதே கேள்வி இன்னைக்கு இந்த கபர்ல இருக்கிறவங்க இல்ல அந்த வலிமார்கள்னு பேசப்படுறவங்க, பார்க்கப்படுறவங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? சுப்ஹானல்லாஹ். இதையும் புரிஞ்சுக்கணும். இதனாலதான் நாம பொதுவாக தொழுகைக்கு பிறகு திக்ர் பண்ணுவோம்ல, அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம், அந்த வரிசையிலேயே நபி சொல்லி கொடுப்பாங்க இந்த திக்ர், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். நபி அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதுற திக்ர்கள்ல இதுவும் இருக்கு. நபி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்கன்றாங்க. என்னது? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், யா அல்லாஹ் நீ கொடுக்கிற விஷயத்தை தடுக்கிறவன் யாரும் கிடையாது. நீ ஏதாவது கொடுக்க விரும்பிட்டனா நீ எனக்கு கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅதிய லிமா மனஅத், அதே போல் நீ என்னை விட்டு தடுத்த விஷயங்களை எனக்கு உன்னுடைய தடுப்புகளை மீறி கொண்டு வந்து கொடுக்கிறது யாரும் கிடையாது. அல்லாஹ் அழகா சொல்லி கொடுத்துருப்பான். சுப்ஹானல்லாஹ். இதை நல்லபடியா புரிஞ்சு வச்சுக்கணும். நாம அல்ஹம்துலில்லாஹ் சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து நமக்கு இந்த அக்கீதாவை மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நபியுடைய ஹதீஸ் நிறைய நாமளும் படிச்சிருப்போம். நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க கிட்டே சொல்லி கொடுப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது
இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். இப்னு அப்பாஸ் சின்ன பையனா இருப்பாரு, நபி சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்க ஆசைப்படும் பொழுது அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். சொல்லுவாங்க, இதா சஅல்த, நீங்க ஏதாச்சும் கேட்க ஆசைப்படுறீங்களா, ஏதாச்சும் கேட்கணுமா, ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேளுங்க. வ இதஸ்தஅன்த், ஏதாச்சும் உதவி வேணுமா, ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. நாம நார்மலா கேட்கறதுமா இருக்கட்டும், இல்ல நம்முடைய உதவிகளுக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நபி சொல்லுவாங்க, உங்களுடைய ஷூ லேஸ் பிஞ்சு போச்சா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கறதுனால அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அதிகமாகிட்டே இருப்பான். அல்லாஹ் கிட்ட எப்ப கேட்கறத விட்டுடுவோமோ யக்தப் அலை, அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு வரணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட துஆ கேட்காம இருக்கணும். அல்லாஹ்வுடைய கோபம் வரக்கூடாது அப்படின்னா அதிகமாக அல்லாஹ் அழைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே உட்கார்ந்து ஹம்து தரூத் அந்த ஆர்டர் படி கேட்கணும்னு கிடையாது. எங்கேயாச்சும் வழியிலே போயிட்டு இருப்பீங்க, ஏதாவது சின்னதா இருக்கும், டக்குன்னு அல்லாஹ் பண்ணி கொடு. ஏதாவது தேவைக்காக வேண்டி போவோம், கடைக்கு வாங்க போய், அல்லாஹ் நான் கடைக்கு போறேன், உன்னுடைய கிருபை கொண்டு எனக்கு இலகுவ நாடி கொடு, ஈஸியா கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடு. ஏதாவது வேலைக்காக வேண்டி போய் அல்லாஹ் ஜிக்ர் பதுவா கேட்டு சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எந்த அளவுக்கு நாம அழைச்சிக்கிட்டு இருப்போமோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய கூலிகளை கண்டிப்பாக கொடுப்பான். சரி, இது முதல் வசனமாக இருக்கு. அடுத்த வசனமாக இங்க குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் தஆலா உடைய குர்ஆன்ல நமக்கு கிடைக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுது, ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதுஹ். இந்த வசனத்துடைய முன்பின் இடங்களை வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இன்னும் அழகாக புரியும். அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து மக்கள் வணங்குறாங்க தெரியுமா, அவங்க யாருமே லா யம்லிகூன லகும் ரிஸ்கா, உங்களுடைய ரிஸ்க் சம்பந்தமான பொறுப்புல இல்ல, உங்க ரிஸ்குகள் அவங்க கிட்ட கிடையாது. யார் யாரையெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ்வை தவிர மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க ரிஸ்க் சம்பந்தமான பொறுப்பு இல்லை. அல்லாஹ் பிறகு சொல்றான், ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க் வஅபுது, ரிஸ்க் எல்லாமுமே அல்லாஹ் கிட்ட எதிர்பாருங்க, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் உங்க ரிஸ்க் இருக்கு. வஅபுது, அவனையே நீங்க வணங்குங்க. வஷ்குரு லஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த விஷயங்களை எண்ணி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. ஏன், இலைஹி துர்ஜஊன், அவங்கிட்டே திரும்பியும் போறது இருக்கு. இஷ்டத்துக்கும் வாழ்ந்துக்கலாம், இஷ்டத்துக்கும் வாழ்ந்துக்கலாம். அல்லாஹ் அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான் ஒரு நாள், அப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆக நமக்கு இங்க சொல்லி கொடுக்கப்படுது, ரிஸ்க்குக்காக மட்டுமே நான் இவங்க கிட்ட போறேன், கடன் தொல்லையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பொருளாதார நெருக்கடியா இருக்கு, இந்த இதற்காக போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த அமலை பண்ணுங்க, இந்த செயலை பண்ணுங்க, இப்படி தள்ளி வைக்கப்படுற எல்லாமுமே நபி இலகுவா சொல்லி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஷிர்க். அல்லாஹ் இங்க வெளிப்படையா சொல்லி கொடுத்திருக்கான். நீங்க ரிஸ்க் கேட்கணுமா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையின் நுணுக்கங்களை பார்க்கணும், கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லுவான், இன்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இடம்தான் ரிஸ்க் இருக்கு. அல்லாஹ் ரிஸ்க் அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு சொல்லல, அல்லாஹ்விடம் தான் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் எவ்வளவோ இருக்கு. ரிஸ்க் அல்லாஹ் கிட்ட இருக்கு, அப்ப வேற நம்ம கிட்டயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் அல்லாஹ் கிட்டயும் இருக்கு, இவர்கிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, உங்ககிட்டயும் ஃபோன் இருக்கு, அப்படி மக்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், இன்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் ரிஸ்க் இருக்கு. ஆக நாம ரிஸ்க்ன்ற காரணத்தினாலையும் யாரையும் அழைக்க கூடாது. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, வீட்டுல கஷ்டங்களா இருக்குது, வேலைகள் எத்தனை இன்டர்வியூ போனாலும் எனக்கு சரியா புடிபட மாட்டேங்குது, எவ்வளவோ கஷ்டங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படுது. இந்த கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும் நீங்க யார் அழைக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும். இது நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இது அழகா சொல்லி கொடுத்துருப்பான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்க ரிஸ்க் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு வானத்திலேயே. உங்க ரிஸ்க் எல்லாம் வானத்துல இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை போய் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டு உங்க ரிஸ்க் எல்லாம் வானத்துல இருக்கு, எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. பூமியில இருக்கிற மக்களால எதுவும் பண்ணிட முடியாது. உங்களுக்கு ரிஸ்க் எல்லாமே அல்லாஹ் வானத்துல இருக்குன்னு சொல்லி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய அடுத்த வசனத்தை இங்க இமாம் குறிப்பிடுறாங்க, وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ مَنْ لَا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ. இங்கே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அல்லாத நபர்கள் கபறுகளை மக்கள் அழைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பார்வை திறப்புக்காக சொன்ன வசனங்கள். இது ரொம்ப பெரிய எச்சரிக்கைகள், பெரிய அர்த்தங்கள் உள்ளடங்கியதும் கூட. அல்லாஹ் சொல்ற, வமன் அதல், இவரை போல இல்லை, இவரை விட அதிகமான வழிகட்டவர் யாரும் இருக்க முடியாது. இருக்கிறதையே மிக மோசமான வழிகட்டவர் இவர் தான். மிக மோசமான
வழிகேட்டில் இருக்கிற இவர் தான். அல்லாஹ் யாரை சொல்றான்? மையதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பாங்க. எப்படிப்பட்டவங்க அழைப்பாங்க தெரியுமா? மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் நின்று அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க. மறுமை நாள் வரைக்கும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பதில் கொடுக்காதவங்கள இந்த மக்கள் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இறந்து போனவங்க இல்ல மலக்குமாக எடுத்துக்கலாமே, நிறைய பேர் மலக்குமாக வணங்கிட்டு இருந்தாங்க நபியுடைய காலத்துல. மலக்குமார்கள் இவங்க கூப்பிடுற நேரத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. மலக்குமார்களை கூப்பிட நமக்கு ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையிலேயே அவங்க கடைசி வரையும் இருப்பாங்க. அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய அழைப்புக்கு பதில் மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அவங்க கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் எதுவும் இல்லாம கடைசியா சொல்லி முடிப்பான், வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், பதில் கொடுக்க முடியாதுன்னா நீங்க கூப்பிடுற வார்த்தைகளை கேட்கறாங்கன்னு கிடையாது, நீங்க கூப்பிடுற வார்த்தைகளே உங்களுக்கு கேட்காது. பதில் கொடுக்க மாட்டாங்க. யாரு கொடுக்க மாட்டாங்க? நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க கீழே ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு நான் கூப்பிடுறது கேட்க பதில் கொடுக்க மாட்டீங்க. கோவம் ஏதாச்சும் காரணமா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான் பதில் கொடுக்கவும் மாட்டாங்க மறுமை வரைக்கும். இன்னொன்னு, நீங்க கூப்பிடுற வார்த்தைகளும் உங்களுக்கு கேட்காது. இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரையும் அழைப்பது சரி கிடையாது. சரி, இப்படி மக்கள் அவங்க அழைக்கிறாங்க, அவங்கள வணங்குறாங்க, என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா அதை பத்தி அழகா சொல்லி கொடுப்பா. சூரத்துல் அஹ்காஃப்ல, இதா ஹுஷிரன் நாஸ், மக்கள் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்ட பிறகு, இல்ல மக்கள் ஒன்று திரட்டப்படும் பொழுது, அந்த மறுமை நாள்ல கானூ லஹும் அஅதாஅன், இந்த கபர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க இல்ல, யார மக்கள் அழைச்சாங்களோ அவங்க எல்லாம் இவங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. அழைக்கப்பட்டவங்களுக்கு அழைக்கிறவங்க எதிரிகளா இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் போய் ஒரு கபர்ல வணங்க கூப்பிட்டு அழைச்சு துவா பண்ணிட்டு இருக்கார். அப்ப கபர்ல இருக்கிறவங்க இந்த கூப்பிட்டவங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. எங்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் பொழுது அந்த மறுமை நாள்ல கூப்பிட்டப்பட்டவங்களுக்கு எதிரிகளா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? கானு பி இபாதத்திஹிம் காஃபிரீன், அதாவது இவங்க என்னென்ன கொண்டெல்லாம் அழைச்சாங்க, என்னென்னலாம் கபராண்ட பண்ணாங்கன்ற எல்லாத்தையுமே எடுத்து வைக்கப்படும் பொழுது எல்லாத்தையும் மறுப்பாங்க. இதை நான் ஒன்றும் பண்ண சொல்ல, எனக்கா யாரும் பண்ண சொல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய பேர்களை மக்கள் சொல்றாங்கல்ல, அப்துல் காதர் ஜீலானி அலைஹி ரஹ்மா, அஷ்ரஃப் அலி தானவி, முஈனுத்தீன் சிஸ்தி, இப்படி எவ்வளவு பெரிய பெரிய மஹ்பூப் சுப்ஹானி, சுப்ஹானல்லாஹ், வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஹ்பூப் சுப்ஹானி. நம்ம ஊர்ல மாபு சுபானின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல மாபுன்ற பேர் இருக்குல்ல, மாபு, மஹ்பூப், அது பேர் அர்த்தங்கள் நல்லது. ஆனா எங்கிருந்து ஒரிஜினேட் ஆச்சு, எங்கிருந்து வந்துச்சு? மஹ்பூப் சுப்ஹானி. கர்நாடகால வணங்கப்படுற பெரிய தர்காக்கள்ல ஒண்ணு மஹ்பூப் சுப்ஹானி. எந்த அளவுக்கு நம்முடைய பாட்டிமார்களுக்கு மஹ்பூப் சுப்ஹானி வார்த்தையை முழுசா சொல்ல தெரியாது, மாபு சுப்ஹானின்னு வாங்க. எனக்கு எப்படி தெரியும்? எங்க தாயுடைய தாய் இந்த பெயர் அடிக்கடி உச்சரிச்சுட்டு இருப்பாங்க, மாபு சுப்ஹானி பேர். என்ன சொல்றாங்க? நமக்கு படிக்கும் பொழுது ஒரு இடத்துல பாக்குறோம், இவங்க பேர் இப்படி இருக்கு, இப்படி மக்கள் அழைக்கிறாங்க, இப்படி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கானோ ஷிர்க் ரீதியாக தவிர்ந்திருக்கிறபடி எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்தபடி வாழணும் இன்ஷா அல்லாஹ். யாரை கூப்பிட்டாலும் அவங்க கபர்ல அடக்கம் செய்யப்பட்டவங்க இல்ல அழைக்கப்படுறவங்க யாரா வேணா இருக்கட்டும், நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்ன வந்து நிற்கும் பொழுது அப்படியே மறுப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய மதங்கள்ல ஒண்ணு, மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மதங்கள்ல கிறிஸ்துவ மதம் இருக்கு. அப்ப இந்த கிறிஸ்துவ மதங்கள்ல ரெண்டு பெரிய பிரிவு இருந்தாலும் அதிகமான மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைவனாக பார்க்கிறாங்க, இல்லையா ஒரு சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைவனின் குழந்தையாக பார்க்கிறாங்க. இப்படி எப்படியா இருந்தாலும் சரி, அக்கீதா தவறானது, எல்லாம் அவங்கள வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது சூரா மாயிதால அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி கொடுப்பான் கடைசி வசனங்கள்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில மக்களுக்கு முன்னாடி அப்படியே வெறுப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வெறுப்பாங்க. நான் ஒன்னும் எங்களை வணங்க சொல்லல, இவங்க வணங்குறாங்க, யா அல்லாஹ் இவங்க என்ன நீ பண்ணிக்க. நாம யாரை வணங்கிட்டு இருக்கிறோமோ, யாரை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய கஷ்டமான நேரங்கள்ல அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருடைய பெயர்களும் வாயில துதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோ, எல்லாருமே நாளைக்கு மறுமையில் நம்ம மேல கைவிட போறவங்க தான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் ஆகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் ஆகவே ஆகாது. ஏன்? அன்தும் அஅலமு அமில்லாஹ், நீங்க அதிகம் தெரிஞ்சவங்களா அல்லது அல்லாஹ்வா? அல்லாஹ் குர்ஆன்லயே கேட்பான். சூரா பக்ராவுடைய
முதல் ஜுஸுடைய கடைசி வார்த்தைகள் அன்தும் அஅலமு அமில்லா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்க்கு தெரியுமா. முன் சென்ற விஷயங்களை சொல்லி கொடுப்பான், முன் சென்ற சமூகங்கள் சொல்லி கொடுப்பான். நமக்கு எதுவும் தெரியும், அல்லாஹ் சொல்றா நமக்கு தெரியுது. அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே உடனே கொஸ்டின் பண்ணுவான், அன்தும் அஅலமு அமில்லா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுக்கு தெரியுமா. என்ன பதில் இருக்கும்? அல்லாஹ்க்கு தெரியும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும். அவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறான், அந்த அல்லாஹ்க்கு தெரியும் எல்லாமே. அப்ப அந்த அல்லாஹ் சொல்றாலே மறுமையில இன்னைக்கு நீங்க கூப்பிடுற எல்லாருமே நாளைக்கு உங்களை கைவிட்டுருவாங்க. உங்களுடைய அழைப்புகள், வணக்கங்கள், நீங்க எடுத்து போத்தின போர்வைகள், படைச்ச உணவுகள், சரிச்ச முடிகள், துபா பண்ண ஆடுகள், கொடுத்த மாமிசங்கள், வழங்கப்பட்ட தோள்கள் எல்லாமுமே வெளிப்படையாக மறுத்துருவாங்க. நான் செய்ய சொல்லவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னைக்கு நம்மள கேட்பான், நீ யாரை கூப்பிட்டியோ இந்த பாருப்பா அவங்களே மறுத்துட்டாங்க, இப்ப என்ன பதில் இருக்கும்? எதுவும் இருக்காது. நவுதுபி, அல்லாஹ் கொடுத்து நரகத்துக்கு கூட்டு போய் வீசுங்கன்னு சொல்லுவான். நவுது பில்லாஹ் மின் தாலிக். அன்பார்ந்தவர்களே, இந்த அகீதா சம்பந்தமாக மட்டும் காம்ப்ரமைஸ் ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட கொடிய மக்களாக ஆக்கவும் கூடாது, நம்முடைய சமூகத்தையும் சரி. அல்லாஹ் ஆமீன். ஹைர். அல்லாஹ் இங்க சொல்லி கொடுக்கிறான், அல்லாஹ்வை தவிர அழைக்கப்படுகின்ற யாருமே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் முடியாது, மறுமை வரைக்கும் அதுக்கு பதில் கொடுக்கவும் முடியாது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நாம இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களில் 4வது வசனமாக, இந்த தலைப்பில் இருக்கிற கடைசி வசனமாக அல்லாஹ் தஆலாவுடைய வசனத்தை இங்க குறிப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவா, அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிறான், அம்மை யுஜீபுல் முத்தர். முத்தர் அப்படின்னா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க, கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கிறது. அம்மை யுஜீப், யுஜீப்னு பதில் கொடுக்கிறது. அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது கஷ்டப்பட்டவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, சிரமத்தில் இருக்கிறவங்க, அநியாயம் செய்யப்பட்டவங்க எல்லாரையும் அல்லாஹ் அழைக்கும் பொழுது, அல்லது இந்த மக்கள் எல்லோருமே அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை தவிர பதில் கொடுக்கிறது யாரும் இருக்க முடியாது. கஷ்டம் எவ்வளவு எனக்கு இருக்குதோ நான் அல்லாஹ்வை அழைச்சா பதில் கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ்வை தவிர யாரை அழைச்சாலும் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எனக்கு கிடைக்கதான் போகுது. ஆனா யாரை அழைச்சோமோ அவங்க தான் கொடுத்தாங்கன்னு அறவே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் இங்க தெளிவான ஒரு சேலஞ்ச், தெளிவான ஒரு கொஸ்டின் இங்க பண்ணி கொடுக்கிறான். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆ. பலவீனமாக்கப்பட்டவங்க, பலவீனமானவங்க, அல்லது கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறது அல்லாஹ்வை தவிர யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய கேள்வி ரொம்ப பலமானது. யோசி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மஹல்லாவுல என்னென்ன செய்யப்படுது? தர்காக்களுக்கு பின்னாடி எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய மஹல்லாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த ஃப்ரேம் மாட்டி இருக்கும், அஜ்மீருடைய ஃப்ரேம். அஜ்மீர் தர்கா இருக்குல்ல, அஜ்மீர் தர்காவுடைய ஃப்ரேம் மாட்டி இருக்கும், கோலம் தர்காவுடைய ஃப்ரேம் மாட்டி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பார்க்கணும். இந்த அளவுக்கு கொள்கைகள் ரீதியாக மாற்றப்பட்ட சமூகமாக இன்னைக்கு நமக்குள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கூடவே தொழுகிறாங்க, நமக்கு நோன்பு வைக்கிறாங்க, நம்ம சொன்னா மக்கள் உதவி செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அகீதால இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. ஆக நான் ஒருத்தர் தொழுகை கூட்டு வந்துட்டேன், ஒருத்தர் நோன்பு வைக்க ஆரம்பிக்க சொல்லிட்டேன், என்னுடைய வார்த்தையை கேட்டு ஒருத்தர் வாரம் 10 பேர் உணவு அளிக்கிறாரு, இதெல்லாம் பெரிய மாற்றம் கிடையாது. கண்டிப்பா நல்ல செயல்கள், இருக்க வேண்டிய செயல்கள் இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் விட முக்கியமானது அவங்க அகீதாவை சரி பார்க்கிறது. இதை சொன்னா இவன் கேட்டுக்கவே மாட்டான்பா, இதை சொல்லி என்ன பண்றது, இப்படியெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தா அல்லாஹ் கிட்ட சரியான கேள்வி நமக்கும் இருக்கும். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நமக்கு தேவையே இல்லை. என்னுடைய வீட்டில் என்னுடைய உம்மா அப்பா பண்றாங்களா, நான் பையனா இருக்கேன், சின்ன பையனா சொன்ன கேட்க போறாங்க, இதுலயே ஊறி போன சொன்ன கேட்க மாட்டேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொன்னீங்களா முதல்ல? அல்லாஹ் கேட்பா, சொன்னியா? சொல்லல. அப்ப பதில் நீங்களா இமேஜின் பண்ணி சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. முயற்சி பண்ணுங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த நேர்வழியின் பக்கம் ஒருத்தர் நாம கஷ்டப்பட்டு ஒருத்தரை கஷ்டப்பட்டு செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஒண்ணு நமக்கு போதும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. நபி சொன்ன வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ். மின் ஹுமுரின் நஅம். அந்த காலத்துல மிகப்பெரிய செல்வத்துல ஒண்ணு சிகப்பொட்டகம். சிகப்பொட்டகத்தை நாம பார்த்திருக்க மாட்டோம் அதிகமாக. உம்ரா ஹஜ் பண்ணவங்களுமே அதிகமாக பார்த்திருக்க முடியும் சிகப்பொட்டகத்தை. சிகப்பொட்டகம் அந்த காலத்துல விலை மதிப்பற்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இன்னைக்கு உள்ள எலான் மஸ்க் மாதிரி பெரிய செல்வந்தர்.
அப்ப நபி சொன்னாங்க ஹைரும் மின் ஹும்ரின் நஅம், அப்படிப்பட்ட சிகப்பொட்டகத்தை விட ரொம்ப சிறந்தது நீங்க ஒருத்தர நேர்வழி கொண்டு வர்றது. ஆக தொழுகைக்கு கொண்டு வர்றது, நோன்பு வைக்க சொல்றது, இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். அந்த ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? அவங்களுடைய அகீதா சரியா இருக்கிறதுக்கு. என்னுடைய வீட்டை முதல்ல சரி பண்ணணும். இப்படி தகாத ஃப்ரேம்ஸ் இருக்கா முதல்ல எடுத்து ஓரம் போடணும். அது ஏன் போடணும்? அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாத்துக்கு நேர்மாறான கொள்கை எது நமக்கு எடுத்து வைக்கணும்னு அர்த்தம். சரி, அல்லாஹ் இங்க சொல்லி முடிக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறவங்க கூப்பிடும் பொழுது பதிலளிப்பது, இன்னும் அவங்களுக்கு கஷ்டத்தை தூரமாக்குறது அல்லாஹ் தவிர யாராக இருக்க முடியும்? புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதுல மிகப்பெரிய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கான், மிகப்பெரிய பாடத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹ்வை தவிர நம்முடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரே இறைவனை மட்டுமே வணங்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப கடைசியாக ஒரு ஹதீஸ் கொண்டு முடிக்கிறாங்க, அதை பார்த்து முடிச்சுக்கலாம். அந்த ஹதீஸ் பொதுவாக பார்க்கும் பொழுது சனது ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கு. ஹதீஸ் சஹீஹா தஈஃபா, சிறந்த கருத்து தஈஃப் ஹதீஸ், ஹதீஸ் தஈஃபானது. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸை ஏன் விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த 4 வசனங்களை கொண்டு நமக்கு இந்த மேட்டரை புரிய வச்சுட்டாங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் நம்முடைய கஷ்ட காலத்திலையும் அடைக்க கூடாது. நமக்கு இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய 4 வசனங்களை கொண்டு இமாம் புரிய வச்சுட்டாங்க. ஒரு சில முஹதீஸுடைய அறிவிப்பிற்கு இந்த ஹதீஸ் சஹீஹானது, ஆனா பல ஆராய்வுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு ஹதீஸ் தஈஃபானது தான். இப்ப ஹதீஸ் என்ன இருக்கிறத பார்த்துருவோம் சுருக்கமாக. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகுன், நபியுடைய காலகட்டத்துல ஒரு முனாஃபிக் இருந்தான். எந்த முனாஃபிக் அது? பொதுவாக வேறு எந்த அறிவிப்புகள்லையும் பெயர் ரீதியாக எந்த செய்தியும் கிடையாது. ஆனா அதிகமாக புரிஞ்சிக்க முடியும் அப்துல்லா பின் உபையா இருக்கலாம். ஏன்னா சொல்லப்படுகின்ற செய்தி அவனுக்கு மட்டும்தான் தகுந்த செய்தியா இருக்கும். என்ன செய்தி இருக்கு? முனாஃபிக் ஒருத்தன் இருந்தான், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? யுதில் முஃமினீன், முஃமின்களுக்கு நோவினை கொடுத்துக்கிட்டு இருந்தான். முனாஃபிக்கள் அப்துல்லா பின் உபையை தவிர பகிரங்கமாக நோவினைகள் முஸ்லிம் முஃமின்களுக்கு யாரும் அதிகமாக கொடுத்தது கிடையாது. இங்கே முஃமின்களுக்கு நோவினை கொடுத்த முனாஃபிக் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால கணிக்கலாம் அப்துல்லா பின் உபையா இருக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் நன்கறிந்தவன். இப்படி நபியுடைய காலகட்டத்தில் ஒரு முனாஃபிக் முஃமின்களுக்கு நோவினை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஃபகால பஅதுஹும், சஹாபாக்கள்ல சிலர் கிட்ட சொன்னாங்க, கூமு பினா, எங்களோடு வாங்க, நஸ்தகீது பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த முனாஃபிகை பத்தி சொல்லி ஏதாச்சும் பாதுகாப்பு கேட்கலாம், இல்ல இந்த முனாஃபிக்குடைய கெடுதலை விட்டு ஏதாச்சும் உதவி நாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சஹாபாக்கள் ஒரு சிலரை அழைக்கிறாங்க. இந்த விஷயம் நபிக்கு தெரிய வருது, நபி கிட்ட சொல்றாங்க. ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லா யுஸ்தகாது பி. நபி எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்காங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்க, என்னை கொண்டு இஸ்திகாசா தேடுறது சரி கிடையாது. ஆபத்துல இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க, கெடுதல் உங்களுக்கு இருக்கு, இந்த கெடுதல்ல நீங்க என் மூலமாக இல்ல என்கிட்ட வந்து இஸ்திகாசா அந்த கெடுதலை நீங்கிறதுக்காக சொல்றது முறை கிடையாது. இன்னமா, ஏன் அப்படின்னா உண்மையிலேயே யுஸ்தகாசு பில்லா, அந்த ஆபத்திலிருந்து நீக்கக்கூடிய சக்தி இல்ல ஆபத்திலிருந்து நீங்கிறதுக்காக நம்ம உயர்த்தப்படக்கூடிய கைகள் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். சொல்றது புரியுதா? ஹதீஸ் தஈஃபானது, ஆனா செய்திகள் முற்றிலும் சஹீஹானது, அந்த அர்த்தங்கள் சஹீஹானது முற்றிலுமா. நபி என்ன சொல்றாங்க, நீங்க இந்த வார்த்தையை கூட எனக்கு பயணிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நேரடியா பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான நிகழ்வு அது இல்லை. எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாம். இப்ப வீட்டுல ஒரு தலைவர் இருப்பாரு, அப்பா இருப்பாங்க, பிள்ளைகளா நாம இருப்போம். இந்த பிள்ளைகள் சும்மா அடிச்சுக்கிறாங்க, இல்ல அந்த பிள்ளைகளுக்கு வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்க வந்து என்னன்றதை கிளியர் பண்ண போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரிதான் அங்கேயும் சினாரியோ. சஹாபாக்கள் இருக்காங்க, ஒரு முனாஃபிக் இந்த சஹாபாக்களை நோவினை பண்ணிக்கிட்டு இருக்கான், நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த சஹாபாக்கள் நபி கிட்ட வந்து தலைவர்ன்ற ரசூல் அடிப்படையில உதவி கேட்கிறாங்க. நபி இந்த நிகழ்வுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை, அந்த வார்த்தையை நபி சொன்னாங்க, எனக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க. ஆனா மாறாக இது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன் உள்ள காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இதை பத்தி அழகா பேசியிருப்பான்.
எந்த அளவுக்கு ஆயத்து இருக்கும் அப்படின்னா ஃபஸ்தகாஸஹு அல்லதி மின் ஷிஅத்திஹி அலல்லதி மின் அதுவிஹி. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சார்ந்த ஒருத்தரும் ஃபிரௌனுடைய கூட்டம் சார்ந்த ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, சும்மா வாய் தகராறு ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து போயிருப்பாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சார்ந்த ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுவாங்க, மூசாவே இங்க வாங்க, இந்த எதிரி என் மீது ஆதிக்கம் செலுத்துறாரு, சண்டை போடுறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிருப்பாங்க, கோபத்தில் ஏற்கனவே அநியாயம் செய்யப்பட்ட சமூகம் தான் பனு இஸ்ராயில் அந்த சமயத்துல. அப்ப இந்த அளவுக்கு இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டம் சார்ந்த ஒருத்தர் இன்னும் ரொம்ப பிரஷர் கொடுக்கறானா, அந்த கோவத்துல ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த அடியில் அந்த நபர் இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் பெரிய வரலாறு. இங்க அந்த உதவி நாடுறதுக்காக வேண்டி அந்த நபர் மூசா அலைஹிஸ்ஸலாமை அழைச்சது ஃபஸ்தகாஸஹு இந்த வார்த்தை கொண்டுதான். இது மனிதர்களுக்கு மத்தியில பயன்படுத்த தப்புன்னு கிடையாது. ஆனா நபியுடைய தக்வா எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்துச்சு, அல்லாஹ்வுக்காக ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா எனக்காக நீங்க பயன்படுத்தவே கூடாது. அதை நபி அந்த அளவுக்கு தெரிய சொல்லி கொடுத்துருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர நம்மளை அந்த கஷ்டங்களை விட்டு தள்ளி வைக்கிறவங்க யாரும் கிடையாது. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ல ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அல்லாஹும் குர்ஆன் நிறைய சொல்லி கொடுப்பான். குர்ஆன்ல எந்த அளவுக்கு அப்படின்னா கடல் பயணம் அதிகம் மேற்கொள்வாங்க மக்கள். கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கடல்ல ஏற்படக்கூடிய தீங்குகள் இருக்கும். அந்த ஆபத்துகள் நேரத்தில் அல்லாஹ் மட்டும் அவங்க அழைப்பாங்க, அல்லாஹ் மட்டும் அழைப்பாங்க, மற்றவங்களை அழைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டு கரை ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா மறுபடியும் பழைய குருடி கதத்தோடைய அந்த அடிப்படையில் அதே போல ஷிர்க்குகள்ல மக்கள் போயிடுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு சம்பவங்கள் இருக்கும் பொழுது அபூஜஹல் தெரியுமா யாருண்டு? அபூஜஹல் ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மான்ட்டு நிறைய மக்கள் சொல்லுவாங்க, அடையாளப்படுத்துவாங்க. இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அவன் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரிகள்ல ஒருத்தன் அபூஜஹல். அபூஜஹலுடைய மகன் பேர் தெரியுமா? இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய இஸ்லாம் ஏத்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவங்களும் மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் விரண்டி ஓடுறாங்க, காஃபிர்கள் விரண்டி ஓடுறாங்க. இனி இங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லை, காஃபிர்கள் விரண்டி ஓடுறாங்க. அந்த படையில ஒருத்தர் இக்ரிமா இருக்கார். இக்ரிமா அபூஜஹலுடைய மகன். இக்ரிமா முஸ்லிம் கிடையாது, இப்ப இருக்கார். அந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கப்பல் கொஞ்சமா தடுமாறுது. அதாவது கப்பல் மூழ்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அங்க சூழல் சரியில்லை, தப்பா போய்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க, அல்லாஹ் மட்டும் அலைங்க, வேற யாரையும் அழைக்காதீங்க, அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க, வேற யாரையும் கூப்பிடாதீங்க. அப்ப அங்க இக்ரிமா இருக்கார், யோசிக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு கஷ்டமான இடத்துல அல்லாஹ்வை மட்டும் அழைக்கணும், மற்றவங்களை கூப்பிடக்கூடாது. இந்த கஷ்டங்கள் போன பிறகு ஏன் மற்றவங்களை கூப்பிடணும்? கஷ்டங்கள்ல இருந்து நீக்கிற வந்த அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னா கஷ்டங்கள் போன பிறகு நம்ம யார் அழைக்கணும்? அவனை மட்டும் தான் அழைக்கணும். இங்க மட்டும் இங்கே அங்க மட்டும் அத்தனை பேர் அப்படின்னா சரி கிடையாது. அப்ப அல்லாஹ் கிட்ட அந்த கப்பல்ல துவா செய்வாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வே நான் உன்னை மட்டும் அழைக்கிறேன், என்ன நீ சஹீ சலாமத்தா கரை ஒதுக்குற அப்படின்னா நான் வல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், உன் மீது ஆணையா சொல்றேன், நான் கண்டிப்பா முஹம்மது கிட்ட போவேன், இஸ்லாமை ஏத்துப்பேன், இஸ்லாத்துக்கான முழு உதவிகளை பண்ணுவேன். அதே போல் அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவான், கரை ஒதுக்குவான், அங்க நபி கிட்ட வருவாங்க. இதுவரைக்கும் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா அழைக்கப்பட்ட நபர் தான். அந்த நிகழ்வுக்கு பிறகு நபியை பார்த்து இஸ்லாம் அக்செப்ட் பண்ண பிறகு இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுன்ற வார்த்தையை அடையாளப்படுத்துறோம். அதற்கு பிறகு உண்மையில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய உதவிகள் பண்ணாங்க. நம்முடைய படிக்கிற தஃப்சீர்கள்ல மிகப்பெரிய குறிப்புகள் அவங்களுக்கு இருக்கும். இக்ரிமா அவங்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்துக்காக வேண்டி உண்மையிலேயே பாடுபட்ட சஹாபாக்கள் அவங்க ஒருத்தனா இருக்காங்க. இப்படி நம்முடைய கஷ்ட காலத்தில் அவன் ஒருத்தனை மட்டும்தான் அழைக்கணும் அப்படின்னா எப்பவுமே அவனை மட்டும்தான் அழைக்கணும். நபி சொல்லுவாங்க, அழகா சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்க உங்களுடைய வசந்த காலத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. உங்களுடைய வசந்த காலத்துல நீங்க சந்தோஷமா இருக்கும் போது, வெல் செட்டிலா இருக்கும் பொழுது, ஹாப்பியா இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. நீங்க கஷ்டமா இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நம்முடைய கஷ்டங்களா இருக்கட்டும், சுகங்களா இருக்கட்டும், அந்த அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே நாம நினைவு கூறணும். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டுமே நாம அழைக்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் திருப்தி கொள்றான். இதே அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூஹ எடுக்கக்கூடிய வானவரும் சொல்லுவாங்க, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ராஹத்தான ஆன்மாவே, நிம்மதி அடைந்த ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உங்க இறைவன் கிட்ட வா. எந்த அடிப்படையில? ராதியதம் மர்தியா,
இறைவனை நீ பொருந்தி கொண்ட அடிப்படையிலும் இறைவன் உன்னை பொருந்தி கொண்ட அடிப்படையிலும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தர்ஜா ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ்வை நீங்க பொருந்தி கொண்டீங்க, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான். இந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்ஜாவை அல்லாஹ் இங்க சொல்றான். அந்த மலக்குல் மௌத்தோட சமயத்துல அங்க சொல்லப்படும் நிம்மதி பெற்ற ஆத்மாவே இறைவனின் பக்கம் வா. எந்த நிலைமையில? அல்லாஹ்வை பொறுத்து நீ பொருந்தி கொண்டாய், உன்னை கொண்டு அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த நிலைமையில வாங்க. பிறகு மறுமையில சொல்லப்படும் அவங்களுக்கு அடுத்த வசனங்கள் என்ன? ஃபதகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு போய் சேர்ந்துக்கோ. அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களோடு போய் சேர்ந்துக்கோங்க. எங்க? வதகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள்ள போனுவான். எப்ப? இந்த சீரான கொள்கையில அகீதாவின் அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கடைசி வார்த்தைகளாக கேட்க செய்வான். இதையும் அல்ல மறுமையுடைய முதல் வார்த்தையாக இன்ஷா அல்லாஹ் இதையே கேட்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய இன்பமான காதுகள் குளிரக்கூடிய வார்த்தைகளை செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவனிடம் மட்டுமே கையேந்தக்கூடிய மக்களாக, அவன் காலில் மட்டுமே விழக்கூடிய மக்களாக, அவனுக்கு மட்டுமே நம்முடைய வணக்கங்களை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எந்த நிலையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய உண்மையான சுன்னஹ் ரீதியாக வெளிக்காட்டப்பட்ட கொள்கையை விட்டு ஒளி தவறாமல் கடைசி கால முறையிலும் இதே கொள்கையில் வாழ்ந்து மறிக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் எதுவரை வாழச் செய்வானோ உண்மை முஸ்லிமாக வாழச் செய்வானாக. எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ உண்மையான சிறந்த ஈமானிய நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.